நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி, இந்தியாவின் முதல் திருநங்கை பேராசிரியர் ஆங்கிலத்துறை. ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி டிரான்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதை தொடங்கி நாங்கள் இன்னைக்கு மாண்புமிகு ஆதவர்ஜுனன் அவர்களை சந்தித்து நாங்கள் உங்ககிட்ட சொல்லி வாழ்த்து பெற்றோம். நாங்கள் எல்லாரும் அதில் இருக்கிற ஒரு உறுப்பினர்களாக இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ் நெட்வொர்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு டிரான்ஸ் இல்லை திருநங்கையோ திருநம்பிகளோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாவே நாங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் திருநங்கை திருநம்பிக்கை தான். இது அப்படி கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு ஆர்கனைசேஷனு. எங்களுடைய திருநங்கை திருநம்பிகள் இடைப்பாளனத்துக்கு சம்பந்தமான பாலிசி பற்றி நாங்கள் இதுக்காக பேசியிருக்கிறோம். ஸோ அண்ணன்கிட்ட ஒரு சில கோரிக்கைகளை எங்களுடைய பாலிசி பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவரும் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இதில் யார் வேணால் சேரலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வேணால் இதில் சேர்ந்துக்கலாம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கையாக இருக்கட்டும், திருநம்பியாக இருக்கட்டும், இடைப்பாலினமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதில் சேர்ந்து இந்த எப்படி இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியாக செயல்பட்டு இருக்கோ, அது போல் எங்களுடைய ஆர்கனைசேஷனும் அனைவருக்குமான ஆர்கனைசேஷன். இதில் எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுக்காக இந்த உலகம், இந்த சொசைட்டி இன்றைக்கு வரைக்குமே திருநங்கை மக்கள், திருநம்பி இல்லை இடைப்பாலின மக்களை என்றைக்குமே ஒரு மூன்றாவது ஆளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் திருநங்கைகளாக ஒரு ஆர்கனைசேஷன் சேர்த்து நாங்கள் அனைவருக்குமா செயல்படுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ குறிப்பாக எங்களுடைய திருநங்கை திருநம்பி இடைப்பாலினத்துக்கு சம்பந்தமான பாலிசிக்காக நாங்கள் ரொம்ப அதிகமாக இதுக்கு சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். கொள்கை அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருநங்கை திருநம்பி இடைப்பாலினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொள்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கைகள் சம்மந்தமாக இன்னும் எந்த விதமான டிஸ்கஷனும் எங்கள் கூட பண்ணல. ஸோ கண்டிப்பாக நாங்கள் பாலிசி முதல்ல நாங்கள் சொல்லியிருக்கோம். பாலிசி மேக்கிங்கில் கண்டிப்பாக எங்களுடைய திருநங்கை திருநம்பி இடைப்பாலின மக்களை நீங்கள் சேர்த்து முன் வச்சு அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வர போகிறீங்க, என்ன மாதிரியான இன்க்ளூஷனை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்ற டிஸ்கஷனை நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது நலவாரியம் அப்படின்னு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு தான் இந்திய அளவில் முதல்ல கொண்டு வந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நலவாரியம் சார்ந்து எத்தனை பேர் இத்தனை ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள்லாம் திருநங்கைகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கோம், நாங்கள் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கோம், எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு திருநங்கை அப்படின்னா அவங்க படித்து பெரியாளாக வரதை விட அவங்க நார்மலாக ஒரு ஆண் பெண்ணு கூட சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். திருநம்பி திருநங்கை இடைப்பாலின மக்களுக்கு தனியாக எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றதையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே கிடையாது. இப்போ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அதிகாரப்பூர்வமாக அவங்க 1% ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ரெக்ரூட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்குறோன்றாங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தாவேகா அரசு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபேவராக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க, பெயரை மட்டும் வச்சாங்க திருநங்கைன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன இருக்குது, பெயர் வச்சா போதுமா, சாப்பாடு யார் போடுவா? கர்நாடகா ஆந்திராவில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் திருநங்கைகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டை வழங்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு. ஏன்னா இதில் பல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 மொத்தம் 13 திருநங்கைகள் நீட் தேர்வு எழுதினாங்க. ஆனால் அவங்க தேர்ச்சி பெற்றாங்களா இல்லை மருத்துவர் படிக்கிறாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ 3 திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தேவைகள் நாங்கள் முன்வைக்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருநங்கைகளை பார்க்குற பார்வை இன்னைக்கு சொசைட்டியில் எப்படி இருக்குது. இத்தனை ஆண்டுகளாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல. அது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மாறிட்டு வருது அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ இன்னும் எங்களுக்கான உரிமைகள் வரும்பொழுது தான் இன்னும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இந்த சொசைட்டியில் ஒரு ஆண் பெண்ணு மாதிரி தைரியமாக இருக்க முடியும். அதுக்கு எங்களுடைய இந்த ஆர்கனைசேஷனும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், இட் இஸ் ஃபார் ஆல். யார் வேணால் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் நாங்கள் பேசுவோம். இடஒதுக்கீடு இருந்தாவே நான் சொன்ன மாதிரி அவங்கள ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கும். சொசைட்டி இது எனக்கான, இப்போ நான் ஒரு திருநங்கையா ஒரு பேராசிரியர் ஒரு அரசு கல்லூரியில் இருக்கும் பொழுது என்னுடைய மாற்றம் தான் அந்த சொசைட்டிக்கே ஒரு மாற்றமாக இருக்கும், என்னுடைய சமூகத்துக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். ஸோ அந்த மாற்றம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கி தான் இது ஒரு பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களுடைய அக்செப்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அது அதிகமாக ஆகும் அப்படின்றது.
கண்டிப்பாக அவர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. பேராசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அரசாங்கத்துறையில் பெர்மனெண்ட்டாக யாருமே இல்லையே தமிழகத்தில். யார் இருக்கா? இப்போ இங்கேயே கூட நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட சில திருநங்கைகள் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. போன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பேராசிரியர்? ஒரு தொழில்நுட்ப இதில் இல்லை, அவங்க வந்து பிசியோதெரபிஸ்ட்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் நான் பழைய இதில் தான், நான் லைலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போ வந்து அவங்க லைலா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு, எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துச்சு. ஸோ அதை நான் எப்படி அரசியலாக கொண்டு வர முடியும்? இல்லை, அது வந்து தனிப்பட்ட முறையில் உள்ள அப்பாயின்மெண்ட் தான், கவர்மெண்ட் கிடையாது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.